உங்கள் எல்லாருக்கும் என்னோட வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் என்னோட சேனல் வீட் வேர்ல்டுக்கு நான் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அப்பாயின்மெண்ட்ஸ், அதாவது புது புது அப்பாயின்மெண்ட்ஸ் ஆகஸ்ட் மந்த் 2020 என்னெல்லாம் நடந்திருக்குன்றதை பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு இங்கிலீஷ்லேயும் இன்ஃபர்மேஷன்ஸ் அவைலபிளாக இருக்கும், தமிழ்லேயும் இன்ஃபர்மேஷன்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் கீழே டேக் பண்ணி கேட்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Hi to everyone, I welcome you all to my channel Wheat World. Today we are going to see about the information that is related to the appointment. So this will be our list of appointments that happened in the August month of 2020. So these information will be available in English and Tamil. Great Eastern Shipping Company Limited. This company is related to shipping cargoes. So this company has announced, its board has announced that they have been appointed the former Reserve Bank of India RBI Governor Urjit Patel as an additional and independent director for a term of 5 years. That is effective from August 1, 2020. கிரேட் ஈஸ்டர்ன் ஷிப்பிங் கம்பெனி லிமிடெட்னு சொல்லிட்டு ஒரு ஷிப்பிங் கம்பெனி. அந்த ஷிப்பிங் கம்பெனியோட போர்ட் மெம்பர்ஸ் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா முன்னாள் கவர்னர் உர்ஜித் பட்டேல் அவங்க வந்து அடிஷ்னல் அண்ட் இண்டிபெண்டன்ட் டைரக்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்க கம்பெனிக்கு. அடுத்த நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு வந்து அவர் இந்த பொசிஷனில் இருப்பார். இது எப்போத்துலேருந்து எஃபெக்டிவ்க்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, August 1, 2020 எஃபெக்டிவ்க்கு வருது. இவர் வந்து நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் இவர் தான் வந்து இண்டிபெண்டன்ட் டைரக்டர். Investment and Wealth Management subsidiary of Paytime Money has appointed Varun Sridhar as its new CEO to head and launch their foray into the equities brokerage business. அதுவாது Paytime சொல்லிட்டு நம்ம ஒரு கம்பெனி, ஒரு ஆப் ஒன்று யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த பேங்கிங்காக, மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, மற்ற ஆன்லைன் ரீசார்ஜ் பண்ணுறது. ஸோ அந்த கம்பெனி வந்து நியூ சிஇஓ வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காரு. அவர் பேர் வந்து வருண் ஸ்ரீதர். Hardik Satish Chandar Shah, a 2010 batch IAS officer from Gujarat Credit, has been appointed Private Secretary to Prime Minister Modi. The appointment commitment of the Cabinet ACC approved the Shah's appointment to his effect. He is presently posted as a Deputy Secretary in the Prime Minister's office. ஹர்திக் சதீஷ் சந்தர் ஐஏஎஸ் ஆஃபீஸர், இவர் வந்து ப்ரைவேட் செக்ரட்டரியாக பிரைம் மினிஸ்டர் மோடி சாருக்கு வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அப்பாயின்மெண்ட்டை வந்து கேபினெட் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கு. டாக்டர் முகமது இர்ஃபான் அலி வாஸ் அப்பாயிண்டட் as the 9th executive president of the Cooperative Republic of Guinea. ஸோ இவர் பேர் வந்து முகமது இர்ஃபான் அலி. இவர் வந்து பிரசிடென்ட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் ரிப்பப்ளிக் கென்யான்ற பிளேஸுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆகஸ்ட் மந்த் வந்து எஃபெக்டிவ் வருது. International Financial Service Center Authority has constituted a 7-member committee to suggest way to enhance international retail participations in IFCS. The committee headed by Indefian Fund Advisor Private Limited Chairman Pradeep Shasha. International Financial Service Center Authority வந்துட்டு ஒரு கான்ஸ்டியூஷன் 7 மெம்பர்ஸ் கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கான கமிட்டின்னு பார்த்தீங்கன்னா, என்ஹான்ஸ் இன்டர்நேஷ்னல் ரீட்டைல் பார்ட்டிசிபேஷன்ஸ் இன் IFCS அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரோக்ராமுக்காக ஒரு டீம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த டீமை வந்து யார் ஹெட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சேர்மன் ஆஃப் இண்டேஷியன் ஃபண்ட் அட்வைசர் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியோட சேர்மன் பிரதீப் சிங் தான் இதுக்கு வந்து ஹெட்டாக இருந்து இந்த டீமை வந்து வழிநடத்துகிறாரு. SB Cards and Payment Service has named Ashwin Kumar Tiwari as its new Managing Director and Chief Executive Officer. He was nominated by Parent State Bank of India for the position and his appointment will come into effect from August 1, 2020. The new appointment will be valid for 2 years. SB Cards and Payment Service வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுவாது அஸ்வின் குமார் அப்படின்றவரை வந்து நியூ மேனேஜிங் டைரக்டராகவும் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராகவும் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறதா. இதை வந்து யார் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேரண்ட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இவரை இந்த பொசிஷனுக்காக சஜஸ்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. இது வந்து August 1, 2020 எஃபெக்டிவ்க்கு வரும். ஃபார் நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு வந்து இவர் தான் வந்து இந்த கம்பெனியோட நியூ மேனேஜிங் டைரக்டராகவும் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராகவும் இருக்க போகிறான்னு சொல்லியிருக்காங்க.
PNB Housing Finance has announced the appointment of the former SBI card head Haryadal Prasad as its new managing director and chief executive officer. பிஎன்பி ஹவுஸ் ஃபினான்சிங் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இவங்க ஃபார்மர் எஸ்பிஐ கார்டு ஹெட்டோட ஹரியத் பிரசாத் அப்படின்றவரை புது நியூ மேனேஜிங் டைரக்டராகவும் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராகவும் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறதா இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. The Reserve Bank of India has announced that it has been approved the appointment of Mr. Sachidharan Jagadishan as Managing Director and CEO of the HDFC Bank for a period of 3 years, which will be effective from October 27, 2020 under the Section 35B of Banking Regulation Act 1949. So he has been appointed as a Managing Director and CEO for HDFC Bank. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து மிஸ்டர் சசிதரன் ஜெகதீஷனோட அப்பாயின்மெண்ட்டை அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் தான் இதுக்கப்புறம் HDFC பேங்க்கோட மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சிஓவாக இருக்க போகிறாரு அடுத்த 3 வருஷத்துக்கு. இவரோட பொறுப்பு வந்து என்னைக்கு ஏற்கப்படுதுன்னா October 27, 2020 இவரையும் மேனேஜிங் டைரக்டர் போஸ்ட்டுக்கு வந்து வந்துடுவார். ஸோ இது வந்து எந்த ஆக்ட் கீழே பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 கீழே பண்ணியிருக்காரு. The Finance Minister has set up a committee headed by former Home Secretary G.K. Pillai for determination of ceiling rates under the remission of duties and tax on exported product schemes. RODTEP ஓட ஹெட் வந்து முன்னாள் ஹோம் செக்ரட்டரி G.K. Pillai வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது யார் பண்ணதுன்னா ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி வந்து இந்த கமிட்டியை ஃபார்ம் பண்ணி இவரை இந்த கமிட்டிக்கு தலைவராக ஆக்கியிருக்காங்க. Sandeep Patel has been appointed as Managing Director for IBM India's Social Asia Operations. Sandeep Patelன்றவரை வந்து மேனேஜிங் டைரக்டராக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எந்த கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா IBM கம்பெனிக்கு. இவர் வந்து சவுத் ஏஷியா ஆப்ரேஷன்ஸில் ஒர்க் பண்ண போகிறார் IBMல. புது மேனேஜிங் டைரக்டர். Satil Sita has been appointed as an honorable advisor to the Steering Committee of the BRACES Chamber of Commerce, young leader of the period of 2020-2023. He is the Deputy Commissioner of Mumbai Customs. Satil Sita அப்படின்றவரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பிரேசில் சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ன்னு சொல்லி யங் லீடராக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 2020-2023க்கான அப்பாயின்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. Renowned India scientist G. Satish Reddy has given 2-year extension as chairman of Defence Research and Development Organization. He was appointed to the post in August 2018 for 2 years. Defence Research and Development Organization வந்து அவங்களோட சேர்மன் G. Satish Reddy இன்னும் ஒரு 2 years வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்களோட போஸ்ட்டுக்கு, சேர்மன் போஸ்ட்டுக்கு. இது வந்து ஆல்ரெடி ஆகஸ்ட் 2018 வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காரு. இன்னும் 2 years வந்து எக்ஸ்டெண்ட் former Defence Minister and retired Army General Walter Rock Castro Ruz becomes the new Prime Minister for Peru. முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் ரிட்டையர்ட் ஆர்மி ஜெனரல் வால்டர் ராக் மேட்டோ ரூஸை வந்து புது பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பெருவுக்கு வந்து நியமிச்சிருக்காங்க, அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. Former Sri Lanka President Rajapaksa has been appointed as country's Prime Minister for the 4th time after his party secured a landslide victory in parliament election. முன்னாள் இலங்கை அதிபர் ராஜபக்ஷ நாடாளுமன்றத்தின் தேர்தலில் தனது கட்சி மகத்தான வெற்றி பெற்று பின்னர் 4வது முறையாக நாட்டின் பிரதமராக பதவி ஏற்றுள்ளார். Fund Management said its appointment Vinay M. Thorns as MD and CEO, replacing Ashwin Bhatt, who returned the parent State Bank of India as its managing director. SBI Fund Management வந்து Vinay M. Thornsனை வந்து MD-ஆவும் CEO-ஆவும் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து யாருக்கான ரீப்ளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வின் பகத், இதுக்கு முன்னாடி SBI-யோட மேனேஜிங் டைரக்டர் அப்பாயிண்ட் ஆயிருக்கார்ல, அவரோட பிளேஸுக்கு இவரை ரீப்ளேஸ் பண்ணி இவரை புதுசாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க.
Merchant payment and lending network company BharatPe has strengthened its leadership team by appointing Janasri Karu as Chief Human Resource Officer. பாரத் பே கம்பெனி வந்து அவங்க கம்பெனியோட புது ஹெச்ஆரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க பேர் வந்து ஜனஸ்ரீ கரு. இவங்க வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணதுனால அவங்க டீம் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லி அந்த கம்பெனி சொல்லியிருக்காங்க. Francisco Pasqualil Obama Ashu has reappointed as the Prime Minister of Republic of Equatorial Guinea for third consecutive term. அதாவது ஃப்ரான்சிஸ்கோ அப்படின்றவரை வந்து தேர்ட் டைமாக வந்து பிரைம் மினிஸ்டர் ஆக்கியிருக்காங்க. எந்த கண்ட்ரிக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிப்பப்ளிக் ஆஃப் எக்வட்டோரியல் கினியாவுக்கு வந்து ஆக்கியிருக்காங்க. Rajiv Kumar was being appointed as a new election commissioner in India by President Ramnath Kovind. His job will start on September 1, 2020. ராஜீவ் குமார்ன்றவரை வந்து புது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அப்பாயின்மெண்ட்டை பண்ணது வந்து பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த். இவரோட ஜாப் நேச்சர் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா செப்டம்பர் 1, 2020 இவரோட ஜாப் நேச்சர் ஸ்டார்ட் ஆகுது. Performance sports eyewear brand OK has made an announcement that they have been appointed cricket Rohit Sharma as its new brand ambassador for a period of 2 years. அதாவது ஒகேன்ற ஒரு ஸ்போர்ட்ஸ் ஐவேர் பிராண்ட் கம்பெனி வந்து ரோஹித் சர்மாவை வந்து அவங்களோட கம்பெனியோட பிராண்ட் அம்பாசிடர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அப்பாயின்மெண்ட் நெக்ஸ்ட் 2 years வந்து கான்டாக்ட் போட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. The Securities and Exchange Board of India (SEBI) has appointed G.P. Gargar as Executive Director. இந்தியாவோட சிபி கம்பெனி அதாவது செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் கம்பெனிக்கு வந்துட்டு புதுசாக நியூ எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவரோட பேர் வந்து ஜிபி கர்கே. இவர் தான் இந்த கம்பெனியோட புது எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இனிமேலும் இருக்க போகிறாரு. Satyapal Malik was appointed as the governor of Meghalaya. He replaced Tataya Roy. Mr. Malik served as the governor of Goa previously. சத்யபால் மாலிக்ன்றவர் வந்து புதுசாக கவர்னர் ஆஃப் மேகாலயாவுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து இதுக்கு முன்னாடி தாத்தையா ராய்ன்றவர் மேகாலயாவுக்கு வந்து கவர்னராக இருந்தார். இவரை ரீப்ளேஸ் பண்ணி தான் சத்யபால் மாலிக்கை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காரு. இவர் வந்து இதுக்கு முன்னாடி கவர்னர் ஆஃப் கோவாவாக இருந்திருக்காரு. இப்போது மிஸ்டர் பகத் சிங் கோஷரியா அவர் தான் வந்து அடிஷ்னல் சார்ஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கோவாவையும் பார்த்துக்க சொல்லி கவர்னராக இருந்து பார்த்துக்க சொல்லி அடிஷ்னல் சார்ஜஸ் தான் கொடுத்துருக்காங்க. மிஸ்டர் பகத் சிங் கோஷரியா ஹேஸ் பீன் given additional charges to take care of Goa. So he has been the governor of Goa. IPS officer Rakesh Astan took charge as a new Director General of the Border Security Force that guards India's fence with Pakistan and Bangladesh. IPS ஆஃபீஸர் ராகேஷ் சர்மா வந்து அவரோட பொறுப்பை ஏற்றிருக்காரு. இவர் வந்து புதுசாக நியமிக்கப்பட்ட டைரக்டர் ஜெனரல் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் BFS வந்து இவர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. Nominations and Resignation Committee and the board has appointed Kaushik Mona as its CEO, which will be immediately effective for Go Air Company. Go Air Company ஏர்லைன்ஸ் கம்பெனி வந்து அவங்க கம்பெனியோட புது சிஇஓ வந்து கௌஷிக் கோனா வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து இம்மீடியட் எஃபெக்ட் வந்து அமலுக்கு இருக்குன்னு சொல்லி அந்த கம்பெனி சொல்லியிருக்காங்க. Merchant Payment Network BharatPe has appointed Sushil Shamir as a group president. Shamir along with CEO and co-founder Ashin Gowner will have overall responsibilities for building the organization merchant network business and revenue. BharatPe ஓட கம்பெனி வந்துட்டு சுஷில் சமீரை வந்துட்டு புதுசாக குரூப் பிரசிடெண்ட்டாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சமீரும் மற்ற சிஇஓவும் சேர்ந்து அந்த கம்பெனியோட வளர்ச்சி, மர்ச்சன்ட் நெட்வொர்க்கு, ரெவன்யூ இதை பற்றியெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. Educationalist Pradeep Kumar Joshi has been appointed as the new chairman for UPSC. He will be serving his tenure till April 4, 2020. Educationalist Pradeep Kumar Joshi வந்து புது சேர்மனாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா யூபிஎஸ்சி போர்டு எக்ஸாமுக்காக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து அவரோட பதவி காலம் வந்து ஏப்ரல் 4, 2020 வரைக்கும் இவரோட பதவி காலம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
Sonal Mandel has been selected by the Public Enterprises Selection Board as the next chairman of Public Sector Steel Major Steel Authority of India Limited. Her appointment is subjected to approval from the Appointment Committee of the Cabinet. If the ACC gives its approval, she will make history with the rare distinction of being the first woman chairperson of SAIL. She will also be the first woman to head a major steel company not only in India but also everywhere in the world. சோனால் மண்டல்ன்றவங்க வந்து பப்ளிக் என்டர்பிரைஸ் செலெக்ஷன் போர்டு வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா புதுசாக சேர்மன் ஆஃப் பப்ளிக் செக்டர் ஸ்டீல் கம்பெனிக்காக செலக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட அப்ரூவ் இது அப்பாயின்மெண்ட்டை வந்து இன்னும் அப்ரூவ் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. யார் அப்ரூவ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் கமிட்டி ஆஃப் தி கேபினெட் அவங்க தான் அப்ரூவ் பண்ணணும். இவங்க மட்டும் அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா இவங்க தான் ஃபர்ஸ்ட் விமனாக இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு ஃபீல்டில், இந்த மாதிரி ஒரு கம்பெனியில் சேர்மனாக இருக்கிறதுக்கு. இது வந்து இந்தியாவில் மட்டும் உலக அளவிலும் பேசப்படும் ஒரு விஷயமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. P.S. Ransip is chosen as an Inspector General in Central Reserve Police. He is an IPS officer from Odisha cadet. He will serve this period for 5 years. P.S. Ransip வந்து இன்ஸ்பெக்டர் ஜெனரல் இன் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஆஃப் இந்தியாவுக்கு வந்துட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காரு. இவர் அடுத்த நெக்ஸ்ட் 5 years வந்து இந்த சர்வீஸில் இருப்பார். WTF Force has appointed Harinnath Kirti Karu and Suresh Rane as its global brand ambassador. Rane is also joining the brand of strategic partner, the web. The announcement was made through a web conference. WTF Sports வந்து கிரிக்கெட் அமர்நாத் பிரீத்தி காரு சுரேஷ் ராணாவும் அவங்களோட குளோபல் பிராண்ட் அம்பாசிடராக அப்பாயின்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இவங்க 2 பேருமே கிரிக்கெட் பிளேயர்ஸ். ஸோ இவங்க வந்து அப்பாயின்மெண்ட்டை வந்து வெப் கான்ஃபரன்ஸ் மூலமாக அவங்க அப்பாயின்மெண்ட் சொல்லியிருக்காங்க. Then Ramnath Kovind sir has been administered the oath of office to G.C. Muralidhar as Comptroller and Auditor General of India at Rashtrapati Bhavan. அதுவாது நம்ம பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த் சார் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஓத்தை வந்து கொடுத்துருக்காரு. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா முர்முரி அவருக்கு வந்து கம்போர்ட்டர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஓத்தை வந்து பண்ணி வச்சிருக்காரு. எங்கே நடந்துச்சுன்னா ராஷ்டிரபவனில் வந்து நடந்துச்சு. Former Union Minister and BJP leader Manoj Sinha took oath as the new Lieutenant Governor of Jammu and Kashmir. He is the second Lieutenant Governor of Jammu and Kashmir after the state has bifurcated and made it into a union territory last year. இவர் பேர் வந்து மனோஜ் சின்ஹா. இவர் தான் இதுக்கப்புறம் புது கவர்னர் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீராக இருக்க போகிறாரு. ஸோ இவர் வந்து முன்னாள் யூனியன் மினிஸ்டராகவும் பிஜேபி லீடராகவும் இருந்திருக்காரு. So these are the informations that is related to list of appointment that happened in the August month of 2020. So I believe that everyone would be liked my video. So do like, share and subscribe. இதுதான் வந்து லிஸ்ட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் வந்து நடந்திருக்கு ஆகஸ்ட் மந்த் 2020. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு நான் கேதர் பண்ணி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் எல்லாத்துக்கும் என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், நன்றியை சொல்லிக்கிறேன்.